என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானி நீதானி இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உயிரே என் வாழ்வின் உறவே இறைவா என் உள்ளம் வருவாய். என் இனிய உறவுகளை, நாம் இன்று 8/1/24 இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அன்னை மரியா நம்மோடு என்றும் அன்பாக நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 68:4-5-6. இன்றைய வாசகம் 1 யோவான் 4:11-18. நாம் இந்த 1 யோவானில் நாம் தினம் வாசித்து கொண்டு வருவது அன்பை பற்றி. கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார் என்பதற்காக நாம் இப்போ ஒருவரிடம் கேட்போம், என் மீது உனக்கு அன்பு இருந்தா நீ எனக்காக என்ன செய்வன்? அதை தான் இறைவன் நமக்காக அவர் உயிரை கொடுத்து காட்டியது. நான் உனக்காக நீ என்னிடம் என்ன கேட்பாயோ கேட்க மாட்டாயோ, இதோ உனக்காக நீ கேட்கும் முன் நான் என் உயிரை உனக்காக கொடுக்கிறேன் என்று தன் ஒரே மகனை நமக்காக, அந்த அன்பிற்காக அவர் நமக்காக பறைசாற்றினார். அந்த அன்புக்காக சான்று பகர்ந்தார். நாம் இன்று அன்பிற்காக என்ன செய்வோம்? அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். பாருங்கள், ஒரு இடத்துல நம்மளுக்கு அன்பு இருந்துச்சுன்னா அச்சம் இருக்காதான். அந்த அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வசன வார்த்தை, அந்த வரிகள் 1 கொரிந்தியர் 13. அது ஃபுல்லாக படித்து பாருங்கள். நிஜமாக அன்பு எதெல்லாம் நம்மளுக்கு செய்யாதுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அன்பு பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது. ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு அது இருக்குது இது இருக்குன்ட்டுன்னு ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பை வச்சு நம்ம அவங்கக்கிட்ட பெருமை பாராட்ட முடியாது. அன்புக்கு இருமாப்பு கிடையாது, ப்ரௌடு கிடையாது. அன்பு இழிவானதை செய்யாது. அன்பு கேவலமாக்கிறத பண்ணாதான். அன்பு இப்போ ஒருத்தர் முன்னால் நம்மளுக்கு செல்ஃபிஷாக வாழ முடியாது, தன்னலம் நாடாது. அன்பு இருந்துச்சுன்னா எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது. அவர்கள் என்ன செய்தாலும் நாம் சகித்து கொண்டு போவோம். அந்த அன்புக்கு எரிச்சல் கிடையாது, தீங்கு நினைக்காது. ஐயோ, நம்ம அவங்க மேலே அன்பு வச்சுருக்கோமே, நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு. அன்பு தீவினையில் மகிழாது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அன்புக்கு மகிழ்வு வராது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும். அதான் ஒருத்தருக்கு ரொம்ப ஒருத்தர் மேலே அன்பு இருக்கான்னு எப்பவுமே கேட்டுனே இருப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கு என்ன, இவங்க எப்பவுமே என்னை கேட்டுனே இருக்கிறாங்களேன்ட்டுன்னு நான் இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு 2 பேருமே முடிவெடுத்து ஒரு பறவைக்கிட்ட போய் கேட்குறாங்களாம். நீங்கள் 2 பேர் எப்படி வாழுறீங்கோ அப்படின்னும் போது, நாங்கள் ஒருவர் அன்பு செய்வோம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். அப்போது அந்த அன்பு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு இவங்க 2 பேருமே கேட்கும்போது, அந்த ஒரு பறவை சொல்லிச்சான், இப்போது எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருக்கிறது, அந்த கொஞ்சம் தண்ணி தான், நான் குடிப்பது போல நடிப்பேன், அவர் ஃபஸ்ட்டு குடிச்சு முடிக்கட்டும் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி இந்த பறவையும் சொல்லிச்சான், நானும் அது குடிக்கட்டுமே அப்படின்ட்டுன்னு நானும் அதே போல் நடிப்பேன். ஏன்னா எனக்கு அது மேலே அதிக அன்பு. பார்த்தீங்களா, ஒருவர் மேல் இருக்கிற அன்பை அந்த
அந்த சாப்பிடுவது போல, குடிப்பது போல அத நடிச்சு, அந்த தண்ணிய கூட அவங்க குடிக்காம அந்த தியாகம் செய்றத, இந்த பறவைங்களே இப்படி வாழும்போது, நம்ம இன்னும் இவங்களுக்காக என்ன செய்யணும்போது, அவங்க நம்ம பெரிய பெரிய காரியம் செய்ய வேண்டாம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்ந்தாலே போதும் என்ற மாரி அவங்களுடைய அன்பு விசேஷமான அன்பா மாறுது. இதுபோல் தான் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்றார். இதோ இன்று மார்க் நற்செய்தி 6:45, 52 பார்க்கும்போது, உணவு அளித்த பின் இயேசு அந்த கரையை விட்டு கடக்கிறாரு. இவங்கெல்லாம் அந்த அந்த படகுலேருந்து பார்க்கும்போது, ஐயோ! பேயின்னு பயப்படுறாங்க ஆண்டவர பார்த்து. அதைத்தான் நம்ம இன்னைக்கு செய்து கொண்டு வருகிறோம். கடவுள் நம்ம கூடவே இருந்தாலும், நமக்கு பயம், அச்சம் இதுதான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அன்பு கிடையாது பாருங்க. அன்பு இருந்துச்சுன்னா அச்சம் இருக்காது. அதனால பயம் இருக்காது. அதான் சொல்றார் ஆண்டவர், துணிவோடு இருங்கள். நான் தான் அஞ்சாதீர்கள் என்று. அதான் ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு இந்த அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள்ன்ற நமக்கு வந்துட்டு அது விசேஷமா அந்த அன்பு அதில் அடங்கியிருக்கும். அதனால இயேசுவால் தனிமைப்படுத்தப்பட்ட சீடர்கள் எப்படி அந்த துணிவை கொண்டாங்களோ, அந்த அன்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்களோ, அதேபோல் நஸ்ரேத்திலிருந்து யோர்தான் வரையிலான பயணம் என்பது சொந்த பந்தம் என்னும் குறுகிய வட்டத்திற்குள் கடவுளின் திருவுளம் என்னும் பரந்த உலகிற்கான பயணமாகும். இயேசு இறைமகன் என்பதை தந்தை உறுதிப்படுத்துகிறார் அன்பினால். கடவுள் தந்தை கடவுள் நம் ஒவ்வொருவரிலும் மகிழ்ச்சி அடைகிறார். இறைவனின் மகத்தான விருப்பத்தின்படி நாம் நமது அழைப்பை உணர வேண்டும். சுய அக்கறையிலிருந்து இறைவனின் திருவுளம் நிறைவேற்றும் பயணத்திற்கு தயாராவோம். நாம் அவருக்கு செவிசாய்க்க